ஊழல் இல்லாத ஒன்றை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் வாங்கின வெளிநாட்டுக்காருக்கு ஒழுங்காக வருமான வரி கட்டாமல் கோர்ட்டுக்கெல்லாம் வந்த வழக்கெல்லாம் தமிழ்நாடு யாரும் மறக்கலை. அதெல்லாம் அவர் கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு பேசுனாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஓபிஎஸ் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கோ அல்லது திமுக கூட்டணிக்கோ வந்து எந்த கூட்டணிக்கு போனா கரெக்டா நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்ப வந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஆமா, அவரை பொறுத்தவரை முழுக்க தன்னை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தனக்காக பல நெருக்கடியான நேரங்களில் உடனிருந்த சின்னம்மா அவர்கள், இவர்களை ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பாஜகவினுடைய இந்த இந்து சித்தாந்த சங் பரிவார கூட்டத்தினுடைய நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு அவர் பிஜேபியை நம்பி அவர் அம்மாவுடைய சமாதியிலே சென்று அந்த ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். அந்த தர்ம யுத்தத்தை வைத்தவர் யார்? துக்ளக்கினுடைய ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கும் பட்சத்திலே அதை அவரே சொல்லுகிறார், நான் தான் சொல்லித்தான் இவர் அதை செய்தார் என்று. அதற்கு பிறகாக இவர்களை எதிர்த்து அவர் ஒரு அரசியல் செய்தார். பிறகு ஒன்றிய அரசினுடைய ஆளுநருடைய நடவடிக்கையின் பேரில் 2 பேருடைய கைகளும் இணைக்கப்பட்டது. அதுவும் நாடறிந்த விஷயம். பிறகு இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. யாருக்குள்ளே? இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு? மாநிலங்களவையிலே அதனுடைய ஒரு நியமன பொறுப்பு தன்னுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் தர்மர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அதை பெற்றும் கொடுத்தார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எடப்பாடி எப்படி சின்னம்மா அவர்களுக்கு ஒரு துரோகம் செய்தாரோ அதே போல் இன்றைக்கு அவரோடு இருந்து இவரால் பதவி பெற்றவர்களோடு இன்றைக்கு மீண்டும் திரும்பி இபிஎஸ் இடத்திலே சென்று விட்டார். இன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரும் பல ஆண்டுகளாக மேலாக மக்களுக்கான அமைச்சரவையிலே பணியாற்றியவரும் ஆகிய அண்ணன் ஓபிஎஸ் உடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகவும் வருத்தப்படுவதற்குரியதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இது முழுக்க பிஜேபி நம்ப வைத்து அவரை கழுத்தறுத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே நான் முழுக்க திட்டமிட்டு இந்த பாஜக ஒன்றிய அரசு இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை பிளவுபடுத்தி டிடிவி அவர்களே சிறையில் அடைத்து இன்றைக்கு மீண்டும் டிடிவி அதில் இருந்து வெளிநடப்பு செய்து வெளியிலே வந்து மீண்டும் அங்கே கூட்டணி ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் இது முழுக்க பிஜேபியினுடைய ஒரு கோல்மால் வேலைகள் தான் என்று உலகமே உற்று பார்க்கிறது. அந்த நிலையிலே இது எங்களை போன்றவர்களுக்கு, குறிப்பாக ஒரு முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவராக அண்ணன் அவர்களுக்கு ஏற்பட்ட நான் மிகவும் மன வருத்தத்தோடு பார்க்கிறேன். அதாவது நாங்கள் 2 பேருமே வந்து அம்மா வளர்த்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இபிஎஸும் டிடிவி தினகரன் வந்து இப்போ ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, அது என்ன டீல் அவங்களுக்குள்ள பேசினா நமக்கு தெரியாது. பட் வந்து இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே இபிஎஸ் பத்தி இதே அண்ணன் டிடி அவர்கள் என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாரு, இதே பாஜக அரசை பத்தி என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாரு. இப்படி எல்லாத்தையுமே மக்கள் உடனே மறந்துடுவாருன்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் யார் ஒருவர் மக்களை முட்டாள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய அடிமுட்டாள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இது சந்தர்ப்பத்துக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இன்றைக்கு அண்ணன் டிடி அவர்கள் இன்றைக்கு யார் வந்தாலும் பரவாயில்லை, இபிஎஸ்ஐ தமிழகத்துடைய முதல்வராக வரவிட மாட்டேன், அவர் சின்னம்மாவுக்கு செய்த துரோகத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினர்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றாலும் எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை சொன்னவர் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை, பங்காளி சண்டை, பகையாளி சண்டை, வெங்காய சண்டை என்று பேசுவது என்பது மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? விசில் அடிக்க போகுதுன்னு சொல்ற ஒரு கருத்து. விசில் வந்து விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த விசில்ல வச்சுக்கிட்டு ஊதுவாங்க. ஆனா ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு ஒருத்தன் வேணும். ஓடி முதல் பரிசை வாங்குறதுக்கு, 2வது பரிசை வாங்குறதுக்கு வேணும். இதை வச்சுட்டு வாயில ஊதத்தான் முடியும். ஓடி ஜெயிக்கணும்ல. அது அரசியல் தேர்தல் இருக்கு, களத்துல இருக்கு. அது களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்திப்போம். அதனால விசில் சவுண்டு, ஒரு விசில் 2 விசில் ஊதுனாக்க கேட்கறதுக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இதே நீங்க காட்டு கூச்சலா விசில ஊதுனீங்கன்னா மக்களே வெறுப்படைஞ்சிருவாங்க, சரி கடுப்பாயிருவாங்க மக்கள். தொடர்ந்து வந்து மத்திய அமைச்சர்களும் சரி, பிரதமரும் சரி, தமிழகத்துல வந்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. அவங்க வர்ற பயணத்துல இருந்து 2026 தேர்தல் ஏதாவது பிரதிபலிப்பா இருக்கு? இல்ல, அவங்க வேற எதுக்கு இங்க வர போறாங்க? பாஜகவினுடைய அரசியல் அஜெண்டாவே என்ன? அண்டைய மாநிலங்களே இருக்கக்கூடிய வலிமையான மாநில கட்சிகளை பலவீனப்படுத்தி
மகாராஷ்டிராவிலே சிவசேனா போன்ற கட்சிகளை துண்டாக உடைத்து, ஏன்னா இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகளை பிளவுபடுத்தி மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, கருத்தியல் ரீதியாக பிளவுபடுத்தி அதுல குளிர் காயிற ஒரு கட்சி தானே பாஜக. அதே முயற்சியை தான் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணிலே அவர்கள் கால் ஊன்ற முடியாது. நாளை வரக்கூடிய காலங்களில் காளை மாடு கூட கன்று போடலாம், ஆனால் இந்த பிஜேபி தமிழகத்திலே கால் ஊன்றாது. இது என்னுடைய கருத்து. இல்ல, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் அது யாராளுக்கு ஏதாவது யூகங்கள் அவங்க ஒண்ணு கதை சொல்லுவாங்க. அதனால நீங்க அந்த கதைகள் இல்லை. இது முறைப்படி தளபதி அவர்கள் எப்பொழுது அழைக்கணுமோ அந்த நேரங்கள் அழைத்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அவர்களை வெளியிடுவாங்க.